वेदांत कड़ाक्ष कुटुंबदाख्यम नारायण शेखर नारायण श्री राजगोपाल आत्मनाट्य विषय सांग प्रबंधाधिकारम ஒரு 15 நிமிஷம் தான் அடையங்க சாதிக்கலான்ட்டு இந்த சாங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, அதுல ஒன்னாயிடுச்சு. இப்போ யார் எந்த உபன்யாசம் சாதிச்சாலும் அந்த சாதிக்கிற விஷயம்தான் ரொம்ப முக்கியமா சொல்றது உண்டு. பெரும்பாலும் இங்க சாங்க பிரபதாதிகாரம் உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி இது முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஏற்கனவே தக்ஷஸ்பதியில இருக்கிற பஞ்சகால பிரக்ரியை பத்தி சாதிச்ச அதே தக்ஷஸ்பதியில सर्वोपाधि विमुक्तम क्षेत्रज्ञम ब्रह्मणि नसे एत ध्यानंच योगंच शेषण्यो ग्रंथ विस्तारः அப்படின்னு சாதிச்சிருக்கு. எல்லா உபாதிகளை கழிச்சுட்டு क्षेत्रज्ञम ब्रह्मणि नसे ஆத்மாவை பரமாத்மாவுக்கு சமர்ப்பிக்கணும். ஏத்த தியானஞ்ச யோகம்ச்சு, இதுதான் கர்ம யோகம், இதுதான் ஞான யோகம். சரி, அது தவிர மற்ற நிறைய கிரந்தங்களா இருக்கே, அது என்ன பண்ணா சேஷோன்யோ கிரந்த விஸ்தரஹா, இந்த கிரந்தத்தை விஸ்தாரம் பண்ணுறதுக்காக தான் இருக்க தவிர விஷயம் இதுதான் சாங்க பிரபந்தனம் தான் அப்படின்னு. இது மட்டும் இல்லை, சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் பிரஜால அதே விஷயம்தான் சொல்லிருக்கு. தமிழ் மறையிலையும் நீர் நுமதென்று வேறு முதல் மாய்த்து இரசேர் முன்னுயர்த்து அதன் நேர் நிறை இல்லை, அதன் நேர் நிலை இல்லைன்னா இதுக்கு சமம் இல்லைன்ற இடம் எல்லாம் சொல்லிருக்கு. அதனால சாங்க பிரபந்தனம் தான் இருக்கிறதுலே முக்கியம். இது எவ்வளோ முக்கியம்னா, இதை பண்ணிட்டு வேற எதுவுமே பண்ணலன்னா கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் பண்ணிட்டு இது பண்ணலன்னா பிரயோஜனம் இல்லைன்ற அளவுக்கு சாங்க பிரபந்தனம் முக்கியமான விஷயம். அதுல யதாமத்தி அடையன் விஞ்ஞாபனம் பண்றேன். இந்த சாங்க பிரபந்தனத்துக்கு முன்னாடி பரிகர விபாகத்துல 5 அங்கங்கள் சொல்லிருக்கு. அங்கத்தை எப்பவுமே அனுசந்தானம் பண்ணிட்டு அங்கேயே அனுஷ்டிக்கணும். அதனால அது அனுசந்தானம் ஆணுகூல்யஸ்ய சங்கல்பம், பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோத்திருத்தவர்ணம், கார்பண்யம் சொல்ற 5 அங்கங்கள். இதுல பிராத்திகூல்ய வர்ஜனம் அப்படின்றது ஆணுகூல்ய சங்கல்பத்திலே அடங்கியிருக்கு. அப்பா சொல்ற மாதிரி செய்யற அப்படின்னாலே போதும், அப்பா செய்ய வேண்டாம்னு செய்ய மாட்டேன்னு அதுல அடங்கியிருக்கு இல்லையா. அப்ப பிராத்திகூல்ய வர்ஜனம் அப்படின்றது பூத துரோகம் பண்ணாது இருக்கிறது தான் பிராத்திகூல்ய வர்ஜனம் சொல்லிட்டு விசேஷித்து சுவாமி சாதிக்கிறது. அதனால இந்த 5 அங்கங்கள் அனுசந்தானம் பண்ணிட்டு 3 அங்கி அனுஷ்டானம் பண்ணணும். ஆத்ம சமர்ப்பணம், சொரூப சமர்ப்பணம், பர சமர்ப்பணம், பல சமர்ப்பணம் அப்படின்றது. இதுக்கான முதல் ஸ்லோகம் அபிஷ்டே துஸ்ஸாதே. அபிஷ்டே துஸ்ஸாதே அப்படின்றது இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுக்கு காரணம், எப்பவுமே எந்த காரியம் பண்ணனாலும் அர்த்தித்துவம் இருக்கணும், சாமர்த்தியம் இருக்கணும். இந்த 3 லோகத்திலையும் எந்த காரியம் பண்ணனாலும் இது 2 இருந்தால் போதும், 3வது தேவையில்லை. அர்த்தித்துவம் இருக்கணும், சாமர்த்தியம் இருக்கணும். அதுல அபிஷ்டேன்றது அர்த்தித்துவத்தை சொல்றது, துஸ்சாத்தியன்னு சாமர்த்தியத்தை சொல்றது. எப்பவுமே அர்த்தித்துவம் இருந்து சாமர்த்தியம் இல்லைன்னாலும் காரியம் நடக்காது, சாமர்த்தியம் இருந்து அர்த்தித்துவம் இருந்தாலும் காரியம் நடக்காது, ரெண்டுமே இல்லைனாலும் காரியம் நடக்காது. ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் காரியம் நடக்கும். இப்போ அடியன் சுதர்சனாச்சாருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா அடியனுக்கு சாமர்த்தியம் இருக்கு, ஆனா அர்த்தித்துவம் இருக்கு. அவர்கிட்ட அந்த 1000 ரூபாய் வாங்குறதுக்கு எனக்கு அடிய அர்த்தித்துவம் இருக்கு, சாமர்த்தியம் இல்லை. அவர் கொடுப்பாரு, சாமர்த்தியம் இல்லை. இப்போ அர்த்தித்துவம் சாமர்த்தியம் ரெண்டுமே வேணும். அதுல அபிஷ்டே இஷ்டப்படுறோம், நம்மளுக்கு மோட்சத்துல இஷ்டம் இருக்கு, ஆனா நமக்கு சாமர்த்தியம் இல்லை. அதே மாதிரி அப்போ என்ன பண்ணுறதுன்றதுக்காக தான் இந்த அதிகாரம். இதுல அபிஷ்ட இஷ்டம் அப்படின்றது 4 விதமா இருக்கு. ஆசை அப்படின்றது, ஆசை, பேராசை, துராசை, நிராசைன்னு 4 வகைப்படும். இதை புரிஞ்சுக்கிறது சொன்னோம்னா, துரியோதன யுத்தத்துல பீஷ்மாச்சாரியர் வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது ஆசை. ஏன்னா அர்த்தித்துவத்துக்கு ஏற்ற சாமர்த்தியம் இருக்கு. பீஷ்மர் பரம்பிச்ச உடனே துரோணாச்சாரியர் வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னா அது அர்த்தத்துக்கு ஏற்ற சாமர்த்தியம் இல்லை, அது பேராசை. சரி, துரோணாச்சாரியர் பரம்பிச்ச உடனே கர்ணனை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்றது துராசை, அது துர்லபம் நடக்கிறதுக்கு. சரி, கர்ணன் போன உடனே சல்லியனை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்றது நிராசை, நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி. நம்மளுக்கு இருக்கிற சாமர்த்தியம் அதே பீஷ்மே அதே துரோணே கர்ணேச்ச வினிபாதித்தே ஆஷா பலவதி ராஜன் சல்யோ ஜெயிஷதி பாண்டவா. தெரியல ஸ்லோகம். அதனால இப்ப நம்ம படுற ஆசை இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப பெரிய ஆசை. நம்மளுக்கு இருக்கிற சாமர்த்தியம் ரொம்ப குறைச்சல். அப்ப அதே மாதிரி சாமர்த்தியம் குறைச்சலா இருந்து ஆசை ஜாஸ்தியா இருந்ததுன்னா
ஒண்ணு அனிஷ்ட நிவர்த்தி பூர்வமான ஆசையா இருக்கலாம், இஷ்ட பிராப்தியான ஆசையா இருக்கலாம், இதுக்கு சாதனமா இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு இங்க இருக்கிறது சாதனமானது, மோட்சத்துக்கு சாதனமான விஷயத்த பண்றோம். சாமர்த்தியம் இல்லாத அர்த்தித்வம் இருக்கச்சே அபீஷ்டே துஸ்ஸாதே, அது அது சாதிக்கிறது ரொம்ப துக்கப்பட்டாலும் சாதிக்க முடியாது. துர்விஜானை நேமகனே தூர விஷ்டாதி தேசை அப்படின்ற மாதிரி அதுக்கு கத்துக்கிறதே சிரமமா இருக்கு, அனுஷ்டிக்கிறது அதோட சிரமமா இருக்கு, அதுக்கு பலன் வந்து இன்னும் ரொம்ப சிரமமா இருக்கு. அதே மாதிரி சிரமமான சாத்தியத்தை எப்படி நம்ம சாதிக்கணும்னு இருக்கு. அபிஷ்டே துஸ்ஸாதே ஸ்வத இத்தரத்தையோவா, ஸ்வதஹா நம்மளால, அந்த ஸ்வதகால விசத ஞானம் இருக்கிற நம்மளா இருக்கலாம், அவிசத ஞானம் இருக்கிற நம்மளா இருக்கலாம். சுவாமி மாதிரி இருக்கிற விசத ஞானத்தோட இருக்கா, நம்மளா அவிசத, ரெண்டு பேருமே மோட்சத்துக்கு ஆசைப்படுறோம். இதுல இத்தரோவா அப்படின்னு சொல்லிட்டு வான்றது ஆசைப்படுறவங்களுக்கு சொல்றேன், அனுமான சித்தம் கிடையாது. இத்தரோவா அப்படி இங்க வானது வந்து விகல்பம். விகல்பம் பண்ணது சாமானிய விகல்பம், வியவஸ்தித விகல்பம் ரெண்டு இருக்கு. இப்போ ஞானம் விசத ஞானம் இருக்கிறவாளும் விசத ஞானம் இல்லாதவாளுக்கும் அப்படின்னா, அப்ப விசத ஞானம் இருந்தா என்ன இல்லைன்னு ரெண்டும் ஒண்ணுன்னு ஆயிடக்கூடாது. அதனால விசத ஞானம் இருக்கணும், அப்படி இல்லாத பட்சத்துல அவிசத ஞானம் இருக்கிறது. இது என்ன, இது சாமானிய விக்கல்யம் இல்லை, வியவஸ்தித விகல்பம். இப்போ யாரும் ஆத்துக்கு வந்தா பால் சாப்பிட்றீரா மோர் சாப்பிட்றீரா அப்படின்னா ஏதோ ஒண்ணு கூடும் அப்படின்னா சாமானிய விகல்பம். பால் கூடும் இல்லைன்னா மோர் கூடும் அப்படின்னா பாலுக்கு பிராதானியம், அது முதல்ல பால். அப்படி பால் இல்லாத பட்சத்துல மோர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இங்க விசதமான ஞானம் இருக்கணும் தான் விதி. விசதமான ஞானம் இல்லாத பட்சத்தமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றது இங்க வியவஸ்தித விகல்பம். இதே மாதிரி இருக்குச்சு வச்சன தட்டு. இப்ப நம்மளால முடியாதப்போ யாரால முடியுமோ அவகிட்ட நம்ம சமர்ப்பிக்கலாம். அவகிட்ட சமர்ப்பிக்கணும். அவளுக்கு அர்த்தித்துவ சாமர்த்தியம் வேணும் இல்லையா, அவளுக்கு அர்த்தித்துவ சாமர்த்தியம்னா பரமாத்மா. இங்க பரமாத்மாவுக்கு அர்த்தித்துவ சாமர்த்தியம் எங்க சொல்லிருக்கு, ரெண்டும் ஒரே பக்கம் தான். நிஷ்பிரத்யூகம் நிஜபதம் அசௌ நேத்து காமகா ஸ்வபூம்னா. நேத்து காமகா அப்படின்றது அர்த்தித்வத்தையும், ஸ்வபூம்னான்றது சாமர்த்தியம், பரமாத்மாவோட சாமர்த்தியத்தை சொல்லிருக்கு. அப்போ பரமாத்மாவுக்கு சாமர்த்தியம் இருக்கு, பரமாத்மாவுக்கு அர்த்தித்துவம் இருக்குன்னா எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கலாமே அப்படின்னா, யார் கேட்கிறாளோ அவளுக்கு மோட்சம் கொடுக்குறா. யாரு அவன் பரம காருண்யக்கனா இருக்கிறதுனால யார் பிரார்த்திக்கிறாளோ, யார் ஆக்கிஞ்சன்யத்தோடு இருக்காரோ, யாரு மோட்சத்துல இச்சை இருக்காரோ அவளுக்கு பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணா மோட்சத்துக்கு மோட்ச பிராப்தி இருக்குன்றதுக்காக கொச்சனத்தத்து. வரன்யாசம் யாச்னான்விதம். வரன்யாசம் அப்படிங்கிறது அப்படி காருண்யக்கனை மிரட்டலாலேயோ விதிச்சோ நம்மளால பண்ண முடியாது. அவங்ககிட்ட யாசிச்சுதான் பெறணும். ஏன்னா நம்ம கிட்ட இல்லாததுனால அவங்ககிட்ட யாசிச்சு பண்ணணும். யாச்னாவிதம் அபிவதந்தி பிரபோதனம். இதுதான் வதந்தின்னு சொல்லல. வதந்தின்னா வதந்திகளை நம்மளாலே சொல்லிட்டு இருக்க. அதனால அபிவதந்தி பிரபோதனம், இதுதான் பிரபோதனம் அப்படின்றதுக்கு இதுதான் சொரூபம். அவளை உத்தேசிச்சு சொல்றது. அப்படி அதாவது ஆச்சாரியெல்லாம் சிஷ்யால உத்தேசிச்சு சொல்றது அபிவதத்தின்னு சொல்றது. இது பிரபத்திக்கு ஸ்வரூபம், லட்சணம். இது பிரபத்தி ஸ்வரூபம் மற்ற ரெண்டு வரியில சொல்லிருக்கு. இத பశ్చాத் அஸ்மத் எதன நிரபேட்சேன பவதா. வரநியாசம் பண்ணா விட்டு கிருதகிருத்தியன் ஆயிடுறோம். இதுக்கப்புறம் அடியன் கிட்ட மோட்ச சாதனம் பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது. அதனால இந்த சமர்த்தியோ அசா அர்த்தோ சமர்த்தியோ அசௌ வா அர்த்த இதி அப்படின்னு. இப்போ அடியனோட மோட்சத்தை பிறர்தான ஆசையை தலை கட்டியது அப்படின்ற எண்ணத்தோட அப்படி எண்ணத்தோடு இருக்கிற மதி விசேஷம், வெறும் வாங்கு மாத்திரம் இல்லாத மதி விசேஷத்தோடு இருக்கிறது இல்லையா, அதுதான் தத் அபிதுகோ. இதைதான் பரத முனிவர்கள் அனுஷ்டிச்சார்கள் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இது அனன்ய சாத்திய சுவாமிஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் அப்படின்ற பிரபத்தி லட்சணத்தை கொண்டு இந்த ஸ்லோகம் செய்யப்பட்டது. இதுக்கப்புறம் இந்த அங்கத்தை பத்தி சொல்லிருக்கோம். அங்க முமுட்சி மாத்திர சாமானியம் சொரூபாதி சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அங்கிகள் 3: சொரூப சமர்ப்பணம், பர சமர்ப்பணம், பல சமர்ப்பணம். இது நம்மளுக்கு மட்டும்தான், பிரபந்தனுக்கு மட்டும்தான் சாமானியம். பக்தி யோகம் பண்றவாளுக்கு சொரூப சமர்ப்பணம் இருக்கு, பல சமர்ப்பணம் இருக்கு. பர சமர்ப்பணம் பண்றது இல்லை, மோட்சம்காக பக்தி யோகம் பண்றதுனால. அதனால பரசமர்ப்பணம் நம்மளுக்கு அதிகப்படி இருக்கிறதுனால நம்ம பரநியாசம் சொல்றோம். சரிப்பா, இந்த பரசமர்ப்பணம் மோட்சத்துக்கு இல்லாத தர்மார்த்த காமம் பண்றவாளுக்கும் பரசமர்ப்பணம் உண்டு. அப்போ அவளுக்கு இருக்கே அப்படின்னா அவளுக்கு பரசமர்ப்பணம் உண்டு. ஆனா சொரூப சமர்ப்பணம் பல சமர்ப்பணம் கிடையாது. அதுபடி பார்த்தோம்னா பரசமர்ப்பணம் நம்மளுக்கு அதிகப்படி நம்மளுக்கு வருது. பக்தி யோகத்தோட பார்த்தா இத்தர பார்த்தோம்னா சொரூப சமர்ப்பணம்
பல சமர்ப்பணம் அதிகபட்சமா இருக்கு. அதனால அதுக்காக நம்ம பரநியாசம் அப்படின்னு அந்த பரநியாசம் அத்தியோகம் பண்றோம். ஆனால் பரநியாசம் விசேஷமா இருக்கிறதுனால நம்ம பரநியாசம் சொல்லிட்டு இதுல சாதிக்கிறது உண்டு. அது முமுட்சு மாத்திர சாமானியம் என்ற ஸ்லோகத்தை கொண்டு விஞ்ஞாபனம் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒப்ராதிஷி ஓபிகோ ஓபிவா அப்படின்றதுனால நம்ம எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த ஞானத்துல சங்கோச்ச வித்தியாசம் அது ஏன்னா குணத்தினாலையும் ஜாதியினாலையும் நான் சரீரமா இருந்தா அடியை சமிக்கணும். எந்த சரீரத்துல இருந்தாலும் அப்படி இல்ல. தேகேந்திரிய மன பிராண தீப்யா அந்நிய அனந்திய சாதனாக ஆளவந்தார் வாக்கியம். நான் தேகமா, நான் என்பது தேகமோ இந்திரியமோ பிராணனோ ஞானமோ என்ன எப்படியாவது இருந்துட்டு போறேன், அதை பத்தி நான்றதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியாது. நான்றது நான் குறிப்பிடுறது சரீரமா இருக்கலாம், இந்திரியமா இருக்கலாம், மனசா இருக்கலாம், பிராணனா இருக்கலாம், ஞானமா இருக்கலாம். அது ஒப்புராதிஷி யோகி கோபிவா. அதுல குணத்தோசானி யதாதா, எனக்கு சத்துவகுணம் இருக்கலாம், ரஜோகுணம் இருக்கலாம், தமோ குணம் இருக்கலாம். அந்த சரீரத்துல இருக்கலாம் அப்படின்றது வியாக்கியம். இதுக்கு இப்போ காலம் கம்மியா இருக்கிறதுனால கடைசி ஸ்லோகம் சந்தன. இந்த வாக்கியத்துக்கு ஸ்தோத்திர ரத்னத்துல வியாக்கியானம் பண்ணும் பொழுது வேற விதமா வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. ஆளவந்தாருக்கிட்ட தெரியாதா, நான் என்ன சரீரமா இதுவான்னு தெரியல, நான் உங்ககிட்ட நான் சரணாகதி அடையிறேன்னு சொன்னார் அப்படின்னா அதுக்கு வேற விதமா வியாக்கியானம் வழிசிங்கிற ஒரு தடவை அடிக்கிட்ட கூப்பிட்டு இதுக்கு ஒரு வியாக்கியானத்தை பாருன்னு ஸ்தோத்திரத்துல வேற விதமா வியாக்கியானம். யுக்ய சந்தன சாரதி கிரமவதி திரையந்த சந்தர்சித்தே. இந்த தத்வானாம் திருத்தயே யதார்த்த விவித வியாபார சந்தானினி ஏத்துத்வம் த்ரிஷு கர்த்துபாவ உபயோ ஸ்வாதீனதயா ஏகத்ரதத் சுவாமி ஸ்வீகிருத எத்பரோ அயம் தத்ர ஸ்வயம் நிர்பரஹ. இதுல இத யுக்ய சந்தன சாரதி கிரமவதி, அதாவது ஒரு குதிரை ஜீவனாகவும் தேர் சரீரமும் சாரதி பரமாத்மாவன்ற கிரமத்துல திரையந்தம் சந்தர்சித்தே. இந்த திரையந்தம் சொல்லப்பட்டது. எப்பவுமே சேத்தனம் அச்சேதனம் ஈஸ்வரன் எப்பவுமே சேர்ந்துதான் இருக்கும். அதுக்கு உதாரணம் இருக்கு. அதுக்கு உதாரணம் சொல்லச்சே தேர் சக்கரத்துல இருந்த சக்கரத்துல சுத்தூர ஒண்ணு இருக்கு, நடுவுல ஸ்போக்ஸ் இருக்கு, நடுவுல ஹப் இருக்கு. அதுல சுத்தூர இருக்கிறது அச்சேதனம், அராய்வ ரத்னாகோ அப்படின்ற அது அந்த அந்த சுத்தி வாக்கியத்தை கொண்டு பிரக்ஞா மாத்ராஹ பிராணேஷு ரதசாரியேஷு நேமிரர்ப்பிதா நாபௌ அராஹ அர்ப்பிதாஹ. அதேதானே ஸ்போக்ஸ் அரியன் ஜீவன், அது ஜீவனாவும் அந்த நடுவுல அந்த சத்தங்கள்லாம் தெரியாது. நடுவில் ரதசாரியேஷு நேமிரர்ப்பிதா நாபாரர்ப்பிதாக ஏவமேவைஷா பூதா மாத்ராஹ பிரக்ஞா மாத்ரா அர்ப்பிதா பிரக்ஞா மாத்ரா பிராணே அர்ப்பிதா சயேஷ பிராண ஏவ பிரக்ஞாத்மா ஆனந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது பரமாத்மா அச்சேதனத்தோட ஸ்பர்ஷம் இருக்காது, ஜீவனோட தான் சம்பந்தம் இருக்கும், ஜீவனுக்கு தான் அச்சேதனத்தோட ஸ்பர்ஷம் இருக்கும் அப்படின்னு அதை சொல்லி அதுக்கு மேல இந்த யுக்ய சந்தன சாரதி கிரமவத்து சொல்ற இடத்துல தத்துவானாம் திருத்தையே யதார்த்த விவித வியாபார சத்தான இந்த 3 தத்துவத்துக்கு அது அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிருக்கு. அதுல ஹேத்துவம் த்ரிஷு, ஹேத்து அதாவது அந்த காரியம் செய்யறதுக்கு ஜீவன் பரமாத்மா அச்சேதனம் 3த்துக்கும் ஹேத்து இருக்கு. பிரபத்தின்ற காரணம் 3 காரணம் இருக்கு. ஏத்திருக்கும் திருஷி தெரியுது. பிரபத்தி ஜீவன் பரமாத்மா 3 பேருமே காரணம். சுவாமி நிறைய வியாக்கியம் காலக்ஷேபம் சொல்றார். ஏதுத்வம் திருஷு கர்த்தபாவ உபயோகம் 2 பேர் கர்த்தா, ஜீவனம் கர்த்தா பரமாத்மா. சுவாதீனதா ஏகத்திர, சுவாதீன கர்த்தத்துவம் பரமாத்மா மட்டும். ஆமா, ஜீவனுக்கு சுவாதீன கர்த்தத்துவம் பராதீன கர்த்தத்துவம் இருக்கு. இப்போ ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் சாமியம் பார்த்தோம்னா ஞான ஜிகீர்ஷான்றது அவ 2 பேரும் போதாங்க.
அச்சேதனுக்கும் ஜீவனுக்கும் பார்த்தோம்னா கமனம் அப்படின்றது அச்சேதனுக்கு ஜீவனுக்கும் உண்டு, பரமாத்மாவுக்கு கமனம் கிடையாது. இது மூணுத்துக்கு இருக்கிறது ஹேத்துத்துவம். தனித்தனியா பார்த்தோம்னா அச்சேதனத்துக்கு வந்து ஸ்வரூப விகாரம் இருக்கு, அச்சேதனுக்கு ஸ்வரூப விகாரம், சேத்தனுக்கு வந்து ஞான சங்கோச்ச விகாசம், பரமாத்மாவுக்கு சுவாதீன கர்த்தத்துவம் அப்படின்றது 3, 2, 1, 3 பிரிச்சு சொல்லிருக்கு. சுவாமி சுவாமி ஸ்வீகிருத என்பரோ சுவாமி சுவாமி சுவாமின்னு இருக்கணும். அப்படியாடே சுவாமி ஸ்வீகிருத என்பரோ அயம் அலசக. சுவாமி ஸ்வீகிருத அதுதானே? அப்படியா? சுவாமி ஸ்வீகிருதவா? இல்ல சுவாமி மீ இல்ல, சுவாமி ஸ்வீகிருத, சுவாமி ஸ்வீகிருத என்பரோ அயம் அலசகா ஸ்வயம் நிர்பரகா. ஹலோ, இப்ப இப்படிப்பட்ட பரநியாசத்தை, அதாவது ஆத்ம சமர்ப்பணம் பண்ண உடனே சுவாமி ஸ்வீகிருத்தன், சுவாமி அந்த சமர்த்தனான பரமாத்மா இதை ஸ்வீகரிச்சதுனால அலச மனசகா, அதாவது சோம்பேறியான நம்ம பக்தி யோகம் பண்றதுக்கான சக்தியோ ஞானமோ கால தாமதமோ இல்லாத அலச மனசகா ஸ்வயம் நிர்பரகா. நம்ம அலச மனசனா இருந்தாலும் நிர்பரமா இருக்கு. அலசா அங்க இல்ல, அலசா அதனால இல்ல, இவன் பண்ணிட்டதுனால அலசனாயிட்டான். ஸ்வீகிருத சுவாமி ஸ்வீகிருத யத் பரஹா அதஹ அயம் அலசக. சுவாமி பெருமாள் நம்மளுடைய பாரத்தை ஏத்துட்டான். எத் பரஹ, எவனுடைய பாரத்தை எடுத்துட்டானோ அவன் அலசா, அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவன் முன்னாடி அலசன்னு சொல்லல, முன்னாடி அசக்தன். அசக்தன் அசக்தனான, அப்ப அசக்தனான அவன் தன் பரத்தை சமர்ப்பிச்சதுனால அலசனாக ஆகி अरे कवितारी सिंह कल्याण गुण सालने श्रीमती वेंकटेश वेदांत गुरुवे नमः वादी सुब्रह्मण्य बंधान ब्रह्म श्रीमान रामानुज सिद्धांत सिद्धांत रंद्रगादि सिद्धांबवी श्रीमती लक्ष्मी सिंह पादका सेवक श्रीमंत सुरगोपर श्री नारायण नितिन महादेव के नमः श्रीमती श्रीमंत सुरगोपर महादेव महादेव नमः।